இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி மாவு வச்சு ஒரு ஆனியன் ராகி பகோடா பண்ணியிருக்கேன். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் என்ன கொடுக்கலான்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் ஆயில் ஃபஸ்ட்டு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிட்டேன். 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீல வாக்கில். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 20 பல் பூண்டு நல்ல தோலோடு தட்டிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் நல்ல தோலோடு தட்டிக்கலாம். 4 கொத்து கருவேப்பிலை நைஸாக பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தழை அலசிட்டு இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணியிருக்க ஆயிலிருந்து ஒரு குழிக்கரண்டி நிறைய எடுத்து ஃபஸ்ட்டு ஆனியனோட சேர்த்து இந்த கலவையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை, நல்ல ஆயிலோட ஆனியன்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னாக்கா இந்த அளவுக்கு இருக்கும். மாவு வந்து நல்ல தண்ணி விட்டு போயிருக்கும் ஆனியனில் இருக்கிறதெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல ஹீட்டாக இருக்க ஆயிலில் நம்ம கலந்து வச்சுருக்க ஆனியன் ராகி மாவு எடுத்து நல்லா உதுத்து விடணும். ரொம்ப தனித்தனியாக உதுத்து விடக்கூடாது, ஓரளவுக்கு ஆனியன் மாவு எல்லாம் சேர்ந்த மாதிரி உதுத்து விடணும். அப்போ தான் அது வேகும்போது நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தூளாக உதிர்ந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கழித்து நம்ம போட்ட மாவை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நல்ல வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஒரு கிறிஸ்பியான ஆனியன் ராகி பகோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.